வணக்கம். இது நம்ம சயின்டிஃபிக் தமிழ் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் ஒரு ஹாட்டான பாத்திரத்தில் ஒரு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அது ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி ஒட்டாத பிரிஞ்சு போகிறத பார்க்கலாம். அது ஏன் நடக்குதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முதல்ல ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு பேன், ஸ்டீல் பேனாக இருந்தால் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கிண்ணமாக இருந்தால் கூட சரி. ஆனால் சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கனால நம்ம கிண்ணத்தை எடுக்கல, இந்த ஃப்ளாட்டான பேன் எடுத்திருக்கோம். இப்போ அதை நல்லா ஹீட் பண்ணுங்கள். இந்த leidenfrost எஃபெக்ட் அப்படின்றது எந்த கண்டிஷனில் நடக்கும்னா, அந்த டெம்பரேச்சர் வந்து வாட்டருடைய, அதாவது ஒரு பொருளோடைய பாய்லிங் பாயிண்ட்டை விட அதிகமாக இருக்கும் போது தான் அந்த பொருள் அதை ஊற்றும் போது leidenfrost எஃபெக்ட் நடக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து leidenfrost எஃபெக்ட். இந்த வாட்டரை வந்து நீங்கள் ஊற்றும் போது அந்த கடாயோட டெம்பரேச்சர் வந்து இந்த வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட்டை விட அதிகமாக இருக்கிறதுனால அது அப்படியே ஒட்டுற மாதிரி வந்து அது அப்படியே ஒட்டாத அதுக்கு மேலே மிதக்குது. இந்த வாட்டர் உண்மையிலே என்ன ஆகுதுன்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டலை. நீங்கள் ஊற்றின ஒரு 4 to 3 செகண்ட்ஸ் வந்து அந்த வாட்டர் அதில் ஒட்டலை, அப்படியே காற்றுல மிதந்துருக்கு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் அதை அதாவது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாட்டர் வந்து அதில் மிதந்துன்னு தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி விஷயம் ஏன் நடக்குதுன்னா, இந்த ஹாட்டான சர்ஃபேஸ் வந்து வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட்டை விட அதிகமாக இருக்கும் போது அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸோடைய அடிப்பகுதி, அதாவது அடி இருக்க லேயர் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பராக சேஞ்ச் ஆகிடும். அந்த சூடுனால அந்த வாட்டர் வேப்பர் வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்க்கு அடியில் இருக்குல்ல, அதை விட்டு வெளியில் விலகிறதுக்கான டைம் வந்து கொஞ்சம் 2-3 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். அந்த டைம் வரைக்கும் அந்த வேப்பர் வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்க்கு அடியில் தானே இருக்கும். அப்போது அந்த வேப்பருக்கு மேலே அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கொஞ்சம் நேரம் மிதந்துன்னு இருக்கும். அப்படி மிதந்துன்னு இருக்கிறது தான் அப்படி சுற்றி எண்ணெய் மாதிரி மிதந்து அந்த பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி எஃபெக்டை தான் வந்து நம்ம leidenfrost எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ.